வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் 12 லக்னங்களுக்கு நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதுக்கு நிறைய நண்பர்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க, ஃபோன்லேயும் நிறைய தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே அது நமக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்குது. ஃபோன்லேயே நிறைய வாழ்த்துன்னு சொன்னாங்க. நமக்கு நிறைய வாழ்த்து, நிறைய பல நாடுகள்லேருந்து நமக்கு கால் பண்ணி பேசினாங்க, நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. பேசுகிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான உங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லணும். நமது முன்னோர்கள் இந்த மகாபாரதத்தை எழுதிய அத்தனை பெரியவர்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் ஒரு நன்றியை செய்யணும். ஏன்னா நிறைய பேர் மகாபாரதம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறைகளில் கையாண்டிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரார் அவர் அந்த மகாபாரதத்தை கையாளும் போது மிக அற்புதமாக இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை மாற்றம் பண்ணி எழுதினார். அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பேசி முடிக்கிற முடியுமான்னு நான் அவர் நினச்சிருந்தேன். அந்த 12 லக்னத்துக்காக பேசுகிறதுக்கான ஒரு அனுகிரகத்தை பெரியவங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே போன்று இந்த நட்சத்திர பகுதி 36 பகுதியை இப்போ நம்ம தொடங்குகிறோம். இதற்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதற்கான ஆரோக்கியத்தையும் வாய்ப்பையும் இறைவன் அளிக்கணும், நமக்கு முன்னோர்கள் அளிக்கணும். நான் அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேங்கிறப்போ நமக்காக உதவி செய்த நண்பர்கள், நல்ல உள்ளங்கள், நம்ம அனைத்து நண்பர்களுக்கும், நமது ப்ரொடியூசருக்கும், உங்களுக்கும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அது இவ்வளோ தூரம் நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா பாதியில் நின்று போய் சொல்லிங்களா. ஆமாம், முதல்லேருந்தே நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நமக்கு அது ஒரு அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமானவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். யாருன்னா நம்ம நரசிம்மன். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். தொடங்குறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது நரசிம்மன். கிட்டத்தட்ட ஒரு 63 எபிசோடு அவர் இருந்தார். அவருடைய ஒத்துழைப்பு ரொம்ப இதுக்கு ரொம்ப உறுதுணையாச்சு. அவருக்கும் முதல்ல தான் ஆரம்பித்தார். ஆமாம், அவருக்கு ஒரு நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கணும். இன்னும் மிக முக்கியமான நன்றி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, நமது நேயர்கள். ஏன்னா அவங்க பார்த்து ஒரு உற்சாகமாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்களும் சரி, பாராட்டுகளும் சரி. ஆமாம், அதுதான் நமக்கு ஒரு பெரிய டானிக்காக. நம்ம செய்கிறது சரியா அல்ல தப்பாக சொல்லிக்கிட்டோமாங்கிறதெல்லாம் அவங்களுடைய கமெண்ட் மூலமாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறது சரியாக தான் நம்ம போய்கிட்ருக்கோம் அப்படிங்கிறத எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா. ஏன்னா இப்போ நம்ம சொல்லிடலாம், இந்த கேரக்டர் இப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா. அதுதான் பெரிய விஷயம். இந்த நேரத்தில் நமது யூடியூப் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் கருத்து தெரிவித்தவங்களுக்கும் எனது பணிவான நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த எபிசோடில் ஜோதிடம் மகாபாரதம் பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த 12 லக்னத்துக்கும் 12 கேரக்டர் சொல்லியிருந்தோம். ஆமாம், இது மேசத்துக்கு நகுலன், ரிஷபத்துக்கு கண்ணன், மிதுனத்துக்கு சகாதேவன், கடகத்துக்கு துரியோதனன் சொல்லிட்டு 12 கேரக்டர் சொன்னோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அதிகமான நேர்கள் என்னென்னா, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது, நீங்கள் சொல்கிற கேரக்டர் நான் அந்த லக்னம் தான், அப்படியே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 20% குறைபாடுகள் என்னென்னா இருக்குது சார். ஒரு சில கேரக்டர்கள், ஒரு சில குணாதிசயங்கள் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கேன், அந்த மாதிரி நான் இல்லையே அப்படின்னு, அந்த மாதிரி நான் இல்லையே, நீங்கள் சொல்கிறது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தவறுன்னா ஒரு பாதி கேரக்டர் இருக்குது, பாதி கேரக்டர் இல்லை. முக்கியமான கேரக்டர் அதுதான். ஆமாம், அது கூடுதலான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது இல்லை, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன விளக்கம் கொடுத்துறேன். இதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பதிவு செஞ்சது பூரா லக்னத்துக்கு நிறைய பேர் அதையே ராசி எடுத்துகிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம விளக்கமாக நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு மேச லக்னம்னா அங்கே ஒரு மேச லக்னத்தில் ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகைன்னு ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கிறதுக்குள்ள. இந்த 3 நட்சத்திரங்களும் 3 விதமான குணங்களை பிரதிபலிக்கிறது. நகுலனாகவே இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் ரீதியாக பார்க்கும்போது இன்னொரு 3 நபர்களுடைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும். நகுலனாக இருந்தாலும் இன்னொரு 3 விதமான நகுலனை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரங்களுடைய தொடர்பு இருக்குது. 27 நட்சத்திரங்கள் தான். ஆனால் 12 ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஒரு 3 நட்சத்திரம் வர்றதுனால 36 கதாபாத்திரங்கள் மகாபாரதத்தில் இருக்குது. இந்த 36 கதாபாத்திரங்களும் இந்த 12 கதாபாத்திரங்களுடைய உப கேரக்டர்னு சொல்லலாம். அவங்கள மாதிரி செயல்படக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் மாறுபட்ட நபர்களாக அல்லது வேறுபட்ட நட்சத்திரருடைய குணாதிசயங்களை கொஞ்சம் சேர்ந்துருக்கும். நகுலன்னா நகுலன் மட்டும் இல்லாமல் இவங்களும் சேர்ந்துருப்பாங்க. ஒரு
மரத்தினுடைய கிளைகள் மாதிரி வச்சுங்களேன். மரம் இருக்குது, மரம் ஒன்று தான், அது ஒரே மாதிரியான இது தான் பண்ண போகுது. ஆனால் கிளைகள் வந்து வேறு வேறு திசையில் இருக்கிற மாதிரியாக, ஒரு மரத்தில் 3 கிளைகள் வச்சுக்கலாம், 3 நட்சத்திர பாதை அந்த மாதிரியாக இருக்கும். இதற்கு பிறகு வந்து ஒரு நட்சத்திரத்தை 4 பாதமாக பிரித்து ஒரு 108 பகுதியாக இதை பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரம் அடுத்த ராசிலையும் தொடர்புடும். வேணா ஒரு நட்சத்திரம் 4ஆக பிரிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ராசிக்கு வந்து 9 பாதமாக பிரியும். அப்போ ஒரு 4 பாதம் ஒரு நட்சத்திரம் அப்படின்னாக்க உங்களுக்கு 2 நட்சத்திரம் முழுமையாக இருக்கும். ஒரு நட்சத்திரத்தினுடைய கால் பகுதி மட்டும் இருக்கும், ஒரு பாதம் மட்டும் இதில் இருக்கும். அடுத்த 3 பாதம் அடுத்த ராசியில் இருக்கும், அடுத்த ராசியில் இருக்கும். ஆனால் இந்த ராசியினுடைய அதிபதி வேறு, அந்த ராசியினுடைய அதிபதி வேறு. இது மேசன்னா மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு செவ்வாய் ஒரு பிடிவாதம், வைராகியம், செயல் பிடிவாதம், மௌனமாக இருக்கிறது, காரியத்தில் கண்ணாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த குணாசியங்களுடைய. இதில் இருக்கிற ஒரு நட்சத்திர பகுதி, அந்த கால் பகுதியில் இப்போ ஒரு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கிற குணங்கள் வேறு. இதே கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய 3 பகுதிகளாக அடுத்த ராசியில் அமையும்போது அந்த பகுதிக்கு வரக்கூடிய கதாபாத்திரம் வேறு. புரியுங்களா உங்களுக்கு? புரியுது. இதனால தான் நம்ம வந்து ஒரு 36 கேரக்டர்களாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிற இந்த 12 ராசிகள் ஃபிக்ஸடு, 27 நட்சத்திரங்கள் ஃபிக்ஸடு, 108 பாதங்கள் ஃபிக்ஸடு, இதெல்லாம் நிரந்தரமாக அங்கே இருக்கும். அப்போ இந்த பகுதியில் நுழையக்கூடிய கிரகங்கள், அந்த ராசிக்குடைய குணங்கள், அந்த ராசியில் பிறக்கக்கூடியவர்கள், லக்னமாக வரக்கூடியவங்க, அந்த நட்சத்திர பகுதியில் வரக்கூடியவங்க பிறக்கும்போது இதெல்லாம் வந்து இருந்து தானே தீரும் உங்களுக்கு. அப்போ அவங்களுடைய குணங்கள் எப்படி செயல்படும், எப்படி ஒத்தவங்களாக இருப்பாங்க. இப்போ 12 மிக முக்கியமான கேரக்டர் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் போது என்னென்னா, இந்த 27 நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 27 நட்சத்திரம் ராசி மாற்றத்தின் காரணமாக 36 கதாபாத்திரங்களாக நம்ம எடுக்க போகிறோம். அதில் வந்து இப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த 9 கோள்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த நட்சத்திரம் பிரதிபலிக்கும். இப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னா கேதுவனுடைய நட்சத்திரமாக அது இருக்கும். அதே மாதிரி மகம் மூலமும் இந்த கேதுவனுடைய நட்சத்திரமாக தான் இருக்கும். அது மாதிரி 3 நட்சத்திரங்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ராசிலையும் இந்த 3 நட்சத்திரங்களுடைய பிரிவுகள் சம்மந்தப்படும். அப்போ வந்து ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் சம்மந்தப்படும் போது ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த குணங்கள் அங்கே வேறுபடும், மாறுபடும். அதற்காக தான் நம்ம இங்கே ஒரு 36 கதாபாத்திரங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களும் கேட்டிருந்தாங்க, மகாபாரதத்தில் வெறும் ஆண்களாகவே நீங்கள் சொல்லிக்கிட்டே போகிறீங்களே. ஆமாம், அது ஒரு பெரிய கேள்வி வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஒரு நட்சத்திர பகுதியில் வந்து நான் வந்து பெண்களை சொல்லுவேன். இங்கே வந்து மிக முக்கியமான பெண்களை பற்றி பேசணும். கங்கை, குந்தி, அம்பா, அம்பிகை, காந்தாரி, பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரங்களை நம்ம பேச போகிறோம். அதில் முதலாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு யார் மகாபாரதத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அந்த மகாபாரதம் ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. இந்த என்ன சார், நான் ராசின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்க. இப்போ ஒரு மேஷன் எடுத்துங்கன்னா, மேஷ லக்னம் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே மேஷராசின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்படிதான் நம்ம சொல்லிக்கிங்க இல்லையா? லக்னம் தெரிஞ்சவங்க அதை லக்னத்தை பார்த்துக்கலாம். இல்லையா, ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க இந்த லக்னத்தோட பலனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ என்னென்னா, ஒவ்வொரு லக்னத்துலேயும் இந்த நட்சத்திர பகுதி 3ஆக பிரியுது அப்படின்னு இருக்கீங்க. ஆமாம், இப்போ மேச லக்னம்னாக்கா மேச லக்னத்தில் 3 நட்சத்திர 3 பிரியுது. இப்போ நான் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க, அல்லது மேஷ லக்னம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3 பேராக வந்து 3ஆக பிரிச்சிருக்கீங்க. ஓகே, நான் யாரை ஃபாலோ பண்ணுறது? நல்ல கேள்வி தான் அது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜோதிடங்கிறது ஒரு 3000 வருடமாக இருக்கிற ஒரு மெத்தடு. நம்ம அந்த காலத்தில் வந்து என்ன ஃபீல் பண்ணோம், ஏன்னா உங்களுக்கு ஞானிகள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, பூமி நிலையாக இருக்குது, நம்மளை சுற்றி தான் கிரகங்கள் வருதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு உருவாயிருச்சு. 16ஆம் நூற்றாண்டு பிறகு என்ன பண்ணாங்க, சூரியன் தான் மையமாக இருக்குது, பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொன்னப்போ சயின்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன், சந்திரன் தனிக்கோள் இல்லை அப்படின்ட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 1 வருடம் எடுத்துக்குது.
அந்த சுற்றி வர பாதை தான் உங்களுக்கு 12 ராசியாகவும் 27 நட்சத்திர பாதையாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த பாதைகளில் தான் எல்லா கிரகங்களும் பயணிக்குது. அதாவது சூரியனில் இருந்து அதனுடைய எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் போகிறதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பாதையை சொல்கிறது, ஒரு ராசியை குறிப்பிடும். அப்போது நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. முதல்ல புதன் கிரகம் இருக்குது, அதுக்கடுத்து சுக்கிரன் கிரகம் இருக்குது, 3வது லேயரில் நம்மளுடைய பூமியும் சந்திரனும் இருக்காங்க. அதற்கு பிறகு 4வது செவ்வாய் இருக்குது, 5வது குரு இருக்குது, 6வது சனி கிரகம் இருக்குது. இது ஒரு வரிசை ஃபார்மாக இருக்குது. அந்தந்த கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரியாக வருடங்கள் பிரிக்கப்படுது. இப்படி நம்மளுடைய கணக்குப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சந்திரன் பூமியோடு தான் சேர்ந்துருக்கு. ஆமாம், சந்திரன் வந்து பூமி தான் சுற்றி வருது. ஆமாம், சூரியனை சுற்றலை. அப்போ ஒரு ராசி அந்த பூமி கடக்கும்போது இந்த சந்திரன் பூமியை ஒரு வட்டம் அடிச்சிருது. பூமிக்கும் சந்திரனுக்கு தூரம் வந்து அதிகபட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் தான். ஆனால் சூரியனுக்கும் பூமிக்குமாக இருக்கக்கூடிய தோராயமாக 15 கோடி கிலோமீட்டர்ஸ். அப்படிங்கும்போது நான் உங்களை சுற்றி வட்டம் அடிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் வட்டம் அடிக்கிறது பெரிய சிஸ்டத்தை நீங்கள் நோக்கி பயணிச்சுருக்கீங்க. அப்போது பூமி ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 1 மாதம் எடுத்துக்குது அப்படின்னா சந்திரனுக்கும் 1 மாதம் ஆகும் ஒரு ராசியை பூமியுடன் சேர்ந்து கடப்பது. பூமியை விட்டு அது போகவே இல்லை. புரியுது? புரியுங்களா? அப்போ நீங்கள் சந்திரனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்மளுடைய கோணத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, சந்திரனை இப்போ ஒரு ராசிக்குள்ளே வட்டம் அடிக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே 27 நட்சத்திர பாதையை கொடுத்துட்டாங்க. அங்கே பெரிய சிஸ்டத்தில் இருக்கிறத மினியேச்சர் மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விருச்சிக ராசிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க சந்திரனை 12 ராசிலையும் ஒரு மாதத்தில் சுற்றி வந்துடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதைத்தான் நான் வந்து சரியாக இல்லை, மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொன்ன விளக்கஞ்சி ஜோதிடருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதனால் இதை விட ஆனால் மக்களுக்கு இது புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் நம்ம வேறு விதமாக சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லுவோம் வச்சுக்கோங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து டெல்லிக்கு போகுதுன்னு வச்சுங்க. அந்த இன்ஜின் வந்து பூமி, லாஸ்ட்டு கார்டு பெட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து சந்திரன் வச்சுங்க. ஓ ஆமாம், அந்த கேப்பும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அப்புறம் அந்த லாஸ்ட்டு பட்டியும் கூடயே வரணும். இப்போ திருநெல்வேலியில் போட்டு திருச்சி வந்தார்னா இந்த கார்டு பட்டியை கொண்டு நம்ம பெங்களூரில் நிற்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலி திருச்சியில் தானே இருக்குது. அவர் திருச்சியில் தான், இன்ஜின் முன்னாடி இருக்குது, பின்னாடி அவர் இருக்கார். சந்திரன் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன். ஓ புரியுது. கார்டு பட்டி மட்டும் அங்கே பெங்களூர் போய் அடிச்சுங்கிறோம். அவர் திருச்சியிலேருந்து விழுப்புரம் வந்தோன்னு நம்ம என்ன சொல்கிறோம்னாங்க, அவர் அங்கேருந்து புறப்பட்டு ஆந்திரா போயிட்டாரு அப்படிங்கிற. இப்போ இவர் டெல்லி போகிறதுக்குள்ளே அவர் ஒரு சுற்றி வந்துடுறாருன்றோம். அது தவறான தகவல் தானே அது. ஆமாம், அது மாதிரியாகத்தான் இந்த உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் டெல்லி போய் சேரும்போது இவரும் தான் டெல்லி போவார். அவர் திருச்சி வந்தாலும் திருச்சியில் தான் அவர் இருப்பார். இவர் 12 ஸ்டேஷனை கடக்கிறாருன்னா இவரும் 12 ஸ்டேஷனை கடந்து வருவார். கடந்து தான் போகணும். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ புரியுது. ஆமாம், இவர் பூமி வந்து 12 ராசி போகிறாருன்னா ஒவ்வொரு மாதம் ஒரு ராசினா சந்திரனும் ஒவ்வொரு மாதம் ஒரு ராசி தான். இன்னும் சிம்பிளாக போகலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் லாஸ்ட் பட்டியில் இருக்கீங்க, அங்கேருந்து பட்டிக்கு வரீங்க. பட்டிக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதே கதை தான். நான் வந்து 12 பட்டியை கடந்து வந்துட்டேன், 12 ராசியை நான் கடந்து வந்துட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு பட்டியாக கடந்து வரீங்க இல்லையா. ஆனால் மொத்த ட்ரெயினுமே வந்து ஒரு இடத்துல தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பெட்டியாக கடந்து வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நான் வந்து அங்கே வந்து போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இப்படி ஒரு சுற்றி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதுதான் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் என்னென்னா, இப்போ மேச ராசின்னு நீங்களாக இருந்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் மேச ராசிக்காரர் தான். நகுலனுடையது தான். லக்னமாக இருந்தால் பார்த்துக்கலாம், ராசியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரியாக இந்த நட்சத்திர பகுதியை நீங்கள் இப்போ இந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அஸ்வினி நட்சத்திர பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக உங்களுக்கு பாவிக்கணும்னா ஐப்பசி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இந்த இது ரொம்ப சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரியாக ஒரு 12ஆம் தேதிக்கு பிறகு 13ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 26ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவராக இருந்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் மேசராசி தான். ஆனால் பரணி நட்சத்திர பகுதியில் நீங்கள் உங்களுடைய ராசியாக அமையும். அதே மாதிரி 26லேருந்து 30 தேதிக்குள்ளே ஒரு 37 தேதிக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கார்த்திகையினுடைய முதல் பாதம் உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கும், ராசியாக இருக்கும். அதனுடைய கேரக்டர் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் நீங்கள் நான் அந்த மேசத்துக்கு சொல்லக்கூடிய கேரக்டர்களை
நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லிக்கிட்டு போகிறோம். சயின்டிஃபிக்காக வந்து பூமியினுடைய துணைக்குழா சந்திரன் இருக்கிறனால தான் நான் இந்த விஷயங்களை நான் பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். இப்போ இந்த விளக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே சார், இது ஓகே. இந்த விளக்கம் எனக்கு புரியுது, நேயர்களுக்கும் கண்டிப்பாக புரியும், ஓரளவுக்கு புரியும். கொஞ்சம் டீப்பாக வந்தாங்கன்னா புரிஞ்சு போயிடும். அதில் நம்ம போக போக நம்ம சொல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு சார். இப்போது மகாபாரதத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஆமாங்க, அதோட கேரக்டராக நீங்கள் யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? மகாபாரதத்தில் ரொம்ப 36 கேரக்டரில் முதல் கேரக்டராக, ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் இல்லைங்களா, இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தகுந்த நபர் வந்து மகாபாரதத்தில் நம்ம ஒரு அலசி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா பெண் கதாபாத்திரமாக தான் நான் எடுக்கிறேன். அது ஸோ ஆண் கதாபாத்திரமாக இல்லாமல் இது ஒரு பெண் கதாபாத்திரமாக எடுக்கும்போது எனக்கு கங்கை தான் ரொம்ப கரெக்டாக சூட் ஆனாங்க. மற்ற எல்லாத்த விட கங்கையோட கேரக்டர் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தி வர மாதிரி அமைஞ்சது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுங்கிறது ஒரு தெய்வீகத்தன்மையுடையது, ஆன்மீகத்தை சார்ந்தது, பழமைகளை பற்றியாக சொல்லக்கூடியது. எவ்வளோ பழமை உண்டோ அதெல்லாம் கேதுவை சார்ந்ததாக இருக்கும். இந்த தன்மை உடையதாக இருக்கிறனால என்னன்னா, இது ஒரு தேவ மங்கையாக இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த கங்கையை பற்றியான நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துக்கு, அதாவது மேச ராசிக்கு, மேச லக்கணத்துக்கு, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சரியாக பொருந்தி வரக்கூடிய கேரக்டராக இந்த கங்கை இருக்காங்க. இந்த கங்கையை பற்றி பார்க்கலாம்.